இலங்கையின் பாராளுமன்ற அதிகாரத்தை தீர்மானிக்கும் 10வது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அமைதியானதும் ஆர்ப்பாட்டம் இல்லாதுமான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அமைதியான ஆர்ப்பாட்டம் இல்லாத என்ற வார்த்தைகள் முக்கியமானது. ஏனென்றால் இதற்கு முன்பு நடந்த இது போன்ற பாராளுமன்ற தேர்தல்களின் போது நாங்கள் கண்டிருக்கக்கூடிய அநாகரிகங்கள் பல. அவையெல்லாம் கடந்த நிலையில் ஒரு நாகரிகமான ஒரு நேர்த்தியான தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த வகையில் இது போன்ற ஒரு தேர்தலை நடத்திய இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழு மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. அடுத்ததாக இந்த தேர்தலில் பாராளுமன்ற அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை ஆசனங்களோடு கைப்பற்றியிருக்கிறது. இந்த வெற்றி உண்மையில் இலங்கையினுடைய தேர்தல் வரலாற்றில் அல்லது இலங்கையினுடைய பாராளுமன்ற வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு வெற்றியாக கருதப்படுகிறது. ஏன் இன்னும் சொன்னால் ஒரு புதிய அத்தியாயத்தினுடைய தொடக்கமாக இந்த தேர்தல் கருதப்படுகிறது அல்லது இந்த வெற்றி கருதப்படுகிறது. காரணம், சுதந்திரத்திற்கு பின்னர் நடைபெற்ற பல்வேறுபட்ட பாராளுமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றவர்கள், பாராளுமன்ற அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள், இதுவரை கொண்டு நடத்திய ஆட்சி என்பது எத்தனை மோசமானது என்பது கடந்த காலங்களில் மிக வெளிப்படையாகவே வெளிக்கொணரப்பட்ட ஒன்றாகும். எனவே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கூறியது போல் பாராளுமன்றத்தை சுத்தம் செய்வோம் என்ற கோஷம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்பது இந்த தேர்தல் முடிவுகளில் தெரியக்கூடிய ஒன்று. அது மட்டுமல்ல, புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கடந்த 1.5 மாத காலங்களில் முன்னெடுத்த பல்வேறு முன்னெடுப்புகளுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாகவும் நாங்கள் இந்த தேர்தல் வெற்றியை பார்க்கலாம். உண்மையில் 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது மஹிந்த ராஜபக்ச யுகம் ஒன்று தோற்றம் பெற்று 2009ஆம் ஆண்டு இலங்கையினுடைய உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட போது அடுத்து வருகின்ற 30 ஆண்டுகளுக்கு மஹிந்த ராஜபக்சக்களினுடைய ஆட்சியை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்றுதான் அரசியல் குறித்த ஆர்வங்களை சொல்கின்ற பல தரப்பட்டவர்களும் கூறியிருந்தார்கள். ஆனால் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாகவே 2015ஆம் ஆண்டு அந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு புதிய ஒரு ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது. என்றாலும் பல்வேறுபட்டவர்களுடைய கூட்டு முயற்சியால் கொண்டு வரப்பட்ட அந்த ஆட்சியை கைப்பற்றியவர்கள் சரியான விகிதத்தில் செயற்படாததன் காரணமாக 2019ஆம் ஆண்டு மீண்டும் மஹிந்த ராஜபக்சகளினுடைய எழுச்சி தோற்றதை விடவும் பன்மடங்கு அதிகரித்திருந்தது. அந்த தேர்தலில் கோத்தாபய ராஜபக்ச அவர்கள் பெற்ற வெற்றியும் அதன் பிறகு அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியும் மகத்தான ஒரு எல்லையை தொட்டிருந்தது. ஆனால் 2 வருடங்களில் அந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அது கொண்டு வரப்பட்ட விதம், கொண்டு வரப்பட்ட நோக்கம் நாடறிந்தது. இவ்வாறான ஒரு பின்னணியை தொடர்ந்து COVID-19 போன்ற வைரஸ் தொற்றுக்கள், அது ஏற்படுத்திய இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடிகள் போன்ற பல்வேறு அம்சங்களின் காரணமாக மீண்டும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கைகளுக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி அதிகாரம் கிடைக்கப்பெறுகிறது. அந்த வாய்ப்பை ரணில் விக்ரமசிங்கே எவ்விதம் பயன்படுத்தினார் என்பதும், அதற்கு மக்கள் எவ்விதமான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளார்கள் என்பதும் ஜனாதிபதி தேர்தலின் போதும் சரி, தற்போதைய பாராளுமன்ற தேர்தலின் போதும் சரி, அவர்கள் பெற்றுக்கொண்ட வெற்றியே அதற்கு பதில். இந்த நிலையில் பல காலகட்டங்களாக போராடி 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 இந்த முறை ஒரு ஜனாதிபதி வெற்றியை சாத்தியப்படுத்தி அதன் பின்னர் இப்படி ஒரு பாராளுமன்ற தேர்தல் வெற்றியையும் தேசிய மக்கள் சக்தியினர் பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அந்த விடயம் அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. காரணம், இதற்கு முன்பதான பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் இதே போன்று அமோக வாக்களிப்பை ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு வழங்கியிருந்தார்கள். ஆனால் அங்கு ஒரு தனி சிங்கள தேசியவாதம் முன்னிறுத்தப்பட்டு
அது வெற்றி பெற்ற ஒன்றாக காணப்பட்டது. ஆனால் இந்த முறை தேர்தலில் அவ்வாறின்றி இலங்கையினுடைய சிறுபான்மை மக்கள் தங்களுடைய பிரதேச மொழி அனைத்தையும் கடந்து தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு குடையின் கீழ் தங்களை இணைத்துக் கொண்டுள்ள ஒரு தேர்தல் வெற்றியாக நாங்கள் இதனை பார்க்கலாம். இந்த வெற்றி எந்த அளவிற்கு முக்கியமானது, இந்த வெற்றியை பெற்றுக்கொண்ட தேசிய மக்கள் சக்தியினர் எவ்விதமாக இதனை பயன்படுத்த போகிறார்கள், இலங்கையினுடைய வரலாற்று பக்கங்களில் இனி இவர்கள் எழுதக்கூடிய அத்தியாயங்கள் எத்தகையதாக இருக்கும் என்ற பல்வேறு கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகரித்து கிடக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, உலக அளவில் அண்மையில் நடந்து முடிந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி உலகினுடைய புதிய அரசியல் ஒழுங்கை உருவாக்கும் ஒன்றாக காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க, இலங்கையினுடைய இந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய வெற்றியானது, குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினர் பெற்றுக்கொண்ட வெற்றியானது, நான் முன்னர் சொன்னது போல ஒரு புதிய யுகத்தினுடைய தொடக்கமாக இருக்கும் என்றால், இலங்கையினுடைய வரலாற்றில் இதுதான் ஒரு யுக தொடக்கமா என்று கேட்டால் இல்லை. இதற்கு முன்பு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு புதிய யுகத்தில் இலங்கை காலடி வைத்தது. குறிப்பாக பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்றி 1833ஆம் ஆண்டு ஒரு யாப்பை அறிமுகப்படுத்தி சட்டத்திற்குட்பட்ட ஆட்சி முறை ஒன்றை உருவாக்கி இலங்கையினுடைய அனைத்து பிரதேசங்களையும் அனைத்து மக்களையும் ஒரு குடையின் கீழ் இணைத்த போது இலங்கை ஒரு பழைய யுகத்திலிருந்து ஒரு புதிய யுகத்தில் காலடி வைத்ததாகவே எல்லோரும் கருதினார்கள். அதன் பிறகு பல்வேறுபட்ட வரலாற்று நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கிறது. சுதந்திரம் கிடைத்து இன்று வரை 75 ஆண்டுகளை கடந்த ஒரு நிலையில் இலங்கை பல்வேறுபட்ட விடயங்களை கடந்து வந்திருக்கிறது. ஆக அது கடந்து வந்த அந்த விடயங்கள் இலங்கையினுடைய வரலாற்றை, இலங்கையினுடைய மக்களின் வாழ்வியலை, இலங்கை சர்வதேச உலக நாடுகளின் மத்தியில் இலங்கையினுடைய அந்தஸ்தை, கௌரவத்தை, அதன் இடத்தை மேல் நோக்கி கொண்டு செல்வதற்கு பதிலாக பல விதங்களில் கீழ் நோக்கியே கொண்டு சென்றிருக்கிறது. இது போன்ற பல விடயங்களின் பின்னணியில் இந்த முறை நடந்திருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய வெற்றியானது தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றியாக மட்டுமல்லாமல் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில், பாராளுமன்ற வரலாற்றில் ஒரு புதிய யுகத்தினுடைய தொடக்கமாகவே பார்க்கப்படுகிறது. ஆக இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு புதிய தொடக்கம், உலக அரசியல் ஒழுங்கில் ஒரு புதிய மாற்றம், இவை இரண்டுக்கும் இடையில் இந்த வெற்றி எவ்வாறு பயணிக்க போகிறது என்பது ஆயிரம் கேள்விகளுக்கு உள்ளான ஒன்றாக காணப்படுகிறது. ஆக அந்த கேள்விகளையும் அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் இந்த புதிய பாராளுமன்றத்தினுடைய நகர்வுகளையும் தொடர்ச்சியாக அவதானிப்போம். அது தொடர்பாக கலந்துரையாடுவோம். நன்றி, வணக்கம்.